வணக்கம் நண்பர்களே. நாம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னியார் புயல் பத்தின ஒரு முழுமையான அலசல் தான் இது. நவம்பர் மாசத்துல அதோட நிலைமை என்ன, அது எப்படி நம்மள பாதிக்க போகுதுன்னு எல்லாத்தையும் இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, சுத்தமா சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். உங்க எல்லார்கிட்டயும் இப்போ ரெண்டே கேள்வி தான் இருக்கும். ஒன்னு, இந்த சின்னியார் புயல் எப்போ உருவாகும்? ரெண்டாவது, அது எங்க கரைய கடக்கும்? வாங்க இதுக்கான பதில்களை தேடலாம். பாருங்க, இந்த சென்னியார் புயல்ங்கிறது தனியா வர்ற ஒரு விஷயம் இல்ல. அதை சுத்தி பல வானிலை அமைப்புகள் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதனால முதல்ல இப்போ நிலைமை என்ன, அந்த சிக்கலான சூழல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க இப்போதைய நிலவரத்தை பார்க்கலாம். இப்போதைய வானிலை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. பாத்தீங்கன்னா குமரி கடல்ல 1, மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சுழற்சி, இலங்கைக்கு தெற்கே 2, அப்புறம் மலேசியா, தாய்லாந்து, தென்சீன கடல், பிலிப்பைன்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு அணிவகுப்பே நடக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தான் நகர்ந்து வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ பார்த்த இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு எப்படி படிப்படியா நமக்கு மழையை கொண்டு வர போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மழையோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. சனிக்கிழமை நடுராத்திரி கோடியக்கரையில ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களோட கடற்கரை முழுக்க பரவிடும். அதே நாள் ராத்திரிக்குள்ள சென்னைக்கு மழை வந்துடும். அதுக்கப்புறம் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பரவலா மழை இருக்கும். குறிப்பா டெல்டா பகுதிக்கு வடக்க கனமழைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த முதல் சுற்று மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற சென்னியார் புயல் உருவாகிறதுக்கு சாதகமான சூழலே உருவாகும். ஆமா, இதுதான் அந்த முன்னறிவிப்போட மெயின் ஈவெண்ட். நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுது. இலங்கை பக்கத்துல ஒரு சிஸ்டமும் தெற்கு அந்தமான்ல இன்னொரு சிஸ்டமும் ஒன்னோட ஒன்னு சேர ஆரம்பிக்கும். இதுதான் சென்னியார் புயலோட தொடக்கப்புள்ளியா இருக்க போகுது. இந்த சிஸ்டம்ல ஒன்னு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் ஏரியாவா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி அது நல்லா வலுப்பெற்று ஒருமுகமா திரள்ற ஒரு ஸ்டேஜ் தான் இது. இந்த தேதிகளை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. சென்னியார் புயல் உருவாகி அதோட தாக்கத்தை காட்டப் போற முக்கியமான காலகட்டம் நவம்பர் 25லிருந்து 28 வரைக்கும். இப்போ இங்க 2 விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. முதல் சினாரியோ, இலங்கை பக்கத்துல இருக்கிற சிஸ்டம் தானாவே வலுப்பெற்று புயலா மாறலாம். இல்லனா ரெண்டாவது சினாரியோ, அந்தமான்ல இருந்து வர இன்னும் வலுவான சிஸ்டம் முதல் சிஸ்டத்தோட சேர்ந்து ஒரு பெரிய புயலை உருவாக்கலாம். இதுல எது நடக்குதுங்கிறத பொறுத்து தான் புயலோட பாதை, வேகம் எல்லாமே தீர்மானிக்கப்படும். புயல் எப்படி உருவாகும்னு பார்த்தாச்சு. ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, இதனால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? இந்த ஆய்வுல சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தி இதுதான். புயலுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா இது அதிக சேதத்தை உண்டாக்குற பலமான காத்தோட வர புயலா இருக்காது. இது ஒரு மழை தரும் புயலாக தான் இருக்கும். சரி, புயல் எங்க கரைய கடக்கும்? அதுக்கும் அந்த 2 சினாரியோ தான் காரணம். முதல் சிஸ்டம் வலுப்பெற்றால் கடலூர், புதுச்சேரி பக்கத்துல கரைய கடக்கலாம். ஒருவேளை அந்தமான்லேருந்து வர்ற இரண்டாவது சிஸ்டம் வலுப்பெற்றால் அது தமிழ்நாட்டோட வடக்கடலோர பகுதியில கரைய கடக்கும். ஆனா பாதை எதுவா வேணாலும் இருக்கட்டும், முதன்மையான தாக்கம் என்னவா இருக்குங்கிறதுல தெளிவான கணிப்பு இருக்கு. தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான நம்ம நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மை தர்ற கனமழை பெய்யும். ஒரு நிமிஷம், சென்னியார் புயலோட மழைக்காலம் முடியுதுன்னு நினைக்காதீங்க. கதை இனிதான் ஆரம்பமாகுது. இன்னும் மழைக்காலம் தொடரும். வாங்க நீண்டகால முன்னறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சென்னையாரோட மழை ஓய போறதில்ல. டிசம்பர் முதல் வாரத்துல ஒரு வலுவான சிஸ்டம், அப்புறம் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் 2, அப்புறம் ஜனவரியில 1ன்னு கிட்டத்தட்ட ஜனவரி 26 வரைக்கும் மழைக்காலம் நீடிக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு நீண்ட, ரொம்பவே சுறுசுறுப்பான மழைக்காலமா இருக்க போகுது. ஆக இந்த தொடர் மழையால தமிழ்நாட்டோட நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆனா ஏரிகள் நாம எதிர்பார்த்தபடி நிரம்புமா? இது பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களுக்கு எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.